பிராண்டி செய்திகள். ஜேபி மோர்கன் அதிகாரியின் வக்ரமுகம், இந்திய இளைஞருக்கு நேர்ந்த கொடுமை, பலாத்கார புகாருக்கு நடுவே வந்த அந்த லிங்க்டின் மெசேஜ், வேலையை விட்டு தூக்குவேன் என மிரட்டலா? ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மே 1, 2026. ஒரு பக்கம் தமிழ்நாட்டுல எலெக்ஷன் ரிசல்ட் ஜுரம் ஏறிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அமெரிக்காவில இருக்கிற ஒரு பெரிய வங்கியில இந்திய இளைஞர் ஒருத்தருக்கு நடந்த கொடுமை இப்போ இன்டர்நெட்டையே அதிர வச்சிருக்கு பாஸ். ஒரு பெண் அதிகாரி ஒரு இந்திய இளைஞரை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணிருக்காருன்னு கேட்டா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. இதோ அந்த 7 அதிரடி ஜேபி மார்கன் அப்டேட்கள். லார்னா ஹஜ்தினி விவகாரம், அதிர்ச்சியூட்டும் 7 தகவல்கள். யார் இந்த லார்னா? ஜேபி மார்கன் வங்கியோட லெவரேஜ்டு ஃபினான்ஸ் பிரிவின் நிர்வாக இயக்குநராயிருந்த லார்னா ஹஜ்தினி மேலதான் அவரோட ஜூனியரா வேலை பார்த்த இந்திய இளைஞர் இப்போ வழக்கு தொடர்ந்திருக்காரு. பலாத்கார புகார். 2024 ஒரு முறை பேனாவை எடுக்க குனிஞ்சப்போ ஆரம்பிச்ச அந்த அத்துமீறல் அப்புறம் பயங்கரமான பாலியல் வன்கொடுமையா மாறிடுச்சுன்னு அந்த இளைஞர் கதறி இருக்காரு பாஸ். போதை மருந்து டார்ச்சர். தனக்கே தெரியாம தனக்கு போதை மருந்து கொடுத்து லார்னா தன்னை தவறாக பயன்படுத்திக்கிட்டதாகவும் ஒருமுறை வீட்டுக்கே வந்து கதறி அழுதபோதும் விடாம அத்துமீறியதாகவும் அந்த இளைஞர் பகீர் புகார கிளப்பியிருக்காரு. கேரியர் மிரட்டல். நான் சொல்றதுக்கு இணங்கி வரலன்னா உன் வேலையை விட்டு தூக்கிடுவேன், உன் கேரியரையே அழிச்சிடுவேன்னு லார்னா மிரட்டினதா அந்த இளைஞர் கோர்ட்ல சொல்லியிருக்காரு. அந்த லிங்க்டின் மெசேஜ். இந்த விவாதம் காட்டுத்தீயா பரவிட்டு இருந்தப்போ ஏப்ரல் 30 ஒருத்தர் இவருக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அதுக்கு லார்னா ரொம்ப கூலா உங்க ரெஸ்யூம் அனுப்புங்கன்னு பதில் போட்டிருக்காரு பாஸ். இப்போ அந்த ஸ்கிரீன்ஷாட் தான் வைரல். கணக்கை நீக்கிய லார்னா. விவாதம் பெருசான உடனே லார்னா தன்னோட லிங்க்டின் அக்கௌண்ட்டையே இப்போ டெலீட் பண்ணிட்டாரு. ஆனா அவர் தரப்புல இந்த எல்லா புகார்களையும் திட்டவட்டமா மறுக்கிறாங்க. ஜேபி மார்கன் பதில். வங்கியோட உள் விசாரணையில இந்த புகார்கள்ல உண்மை இல்லைன்னு தெரிய வந்ததா வங்கி நிர்வாகம் சொல்லியிருக்கு. ஆனா அந்த இளைஞரோ வங்கிக்குள் நடவடிக்கை எடுக்காததுனாலதான் நான் கோர்ட்டுக்கு போனேன்னு சொல்றாரு. இந்த ஒரு மோசமான சம்பவத்தை பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் சார் ஒரு படத்துல சொன்ன அந்த மாஸ் டயலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். பவர் இருக்கிற இடத்துல தான் அநியாயம் நடக்கும்னு இல்ல, அநியாயம் பண்றவன் கையில பவர் இருந்தா அது இன்னும் மோசமாயிருக்கும். தப்பு பண்ணது யாரா இருந்தாலும் தண்டனை கிடைச்சே ஆகணும் பாஸ். உயர் அதிகாரிகள் ஜூனியர்களை இப்படி டார்ச்சர் பண்றது சரியா? இதுக்கு கடுமையான சட்டம் வேணுமா? உங்க கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்க. உலகளாவிய பரபரப்பு செய்திகள் மற்றும் மே 4 தேர்தல் ரிசல்ட் அப்டேட்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராக்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பை. ஒரு விசில் போடுங்க பாஸ்.